ஆண்டவராக இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலேயும் கர்த்தரோடு கூட பேசியிருக்கிற ஒரு வேத வசனத்தினராக நம்முடைய சிந்தைகளை திருப்போம். வேதத்தில் மத்திய சுவிசேஷ புஸ்தகம் அதிலே 6வது அதிகாரம் அதிலே 6வது வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. நீயோ ஜெபம் பண்ணும் போது உன் அறைவீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலன் அளிப்பார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டுடைய வார்த்தை எவ்வளோ அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. எந்த ஒரு மனிதன் அந்தரங்கத்திலே, அதாவது தனிமையிலே தேவனோடு கூட போராடுகிறானோ அந்த மனிதனுக்கு வெளியரங்கமாக கர்த்தர் பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். தேவ பிள்ளைகளை, ஜெபம் என்பது உலகத்துக்கு முன்பதாக நான் ஜெபிக்க போறேன், நான் ஃபாஸ்டிங் இருக்க போறேன், நான் நல்லா ஜெபிக்கிற ஆளு அப்படின்னு சொல்லி காட்டிக்கொள்வதை விட அந்தரங்கத்திலே உங்களுக்கும் பிதாவுக்கும் உள்ள ஒரு உறவை தேவன் வெளியரங்கமாய் பலனளிப்பார். அப்ப பாருங்க, என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, நீ அந்தரங்கத்துல தேவனுக்கு மறைவா, மனுஷங்களுக்கு மறைவா தேவனோடு கூட உறவில் இருப்ப அப்படின்னா ஆசீர்வாதம் அந்தரங்கத்துல வராது, வெளியரங்கமா அநேகர் கண்களுக்கு முன்பதாக வரும். பாருங்க, வேதம் அழகா சொல்லப்பட்டு யாக்கோபு என்கிற ஒரு தெய்வ மனுஷன் வசனம் சொல்லுகிறது, முழுவதும் கர்த்தரோடு கூட போராடினான் என்று வசனம் சொல்லுது. அப்படின்னு என்ன, ஆண்டவர் காலை பிடிச்சு ஆண்டவரே உங்களை விடவே மாட்டேன். சிலர் போதிக்கிறது இப்படிதான் இருக்கும். ஆண்டவர் ஆண்டவரோடு கூட யாராச்சும் போராட முடியுமா? யாக்கோபு ஆண்டவரோடு கூட போராடினார் என்று வேதத்தில் சொன்னாலும் தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் சொல்லப்பட்டிருக்கு, யாக்கோபு ஆண்டவரிடத்தில் கெஞ்சினான். தேவ பிள்ளைகளே, தனிமையா இருக்கிற ஒரு நேரம் தேவ சமூகத்தில் தனிமையோடு கூட கெஞ்சுகிற ஒரு நேரம். அந்த யாக்கோபு தேவ சமூகத்தில் தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து தனிமையில கெஞ்சினான். ஆனால் கர்த்தர் இரு பரிவாங்களை மாத்திரமல்ல, அந்த தேசத்தில் பள்ளத்து பெருகும் வண்ணமாக வானத்தின் நட்சத்திரத்தை போல அவன் சந்ததியை பெருக பண்ணினார். அவர் தேவ ஜனங்களே, ஒன்றை புரிஞ்சு கொள்ளுங்க, நான் தனிமையில அவரோடு கூட நான் கெஞ்சி அவர் சமூகத்தில் நான் அழுது அவரை நேசிப்பேன். ஆனால் வெளியரங்கமா கர்த்தர் அநேக கண்களுக்கு முன்பதாக உங்களை ஆசீர்வாதமாக வைப்பார். அதனால உங்க ஜெப வாழ்க்கையை இன்றிலிருந்து துவங்கி தனிப்பட்ட வாழ்க்கையில் ஆண்டவரோடு கூட உறவில் இருங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.